தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அரசியலில் அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள் நடந்து வருது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நடிகர் விஜயின் தாவேக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜயிடம் ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருது. அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜயோட செயல்பாடுகளில் அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஜோதிட ரீதியாக விஜய் பல சென்டிமெண்ட்டுகளை கடைபிடித்து வர்றாரு. தன்னுடன் பல ஆண்டுகள் பயணித்து வரும் ஜோசியரும் அரசியல் ஆலோசகருமான ராதன் பண்டிட் வெற்றிவேல் என்பவரை தனது அரசியல் ஆலோசகராக அரசு பதவியில் நியமிச்சிருக்காரு விஜய். இது அரசியல் கட்சிகள் மத்தியில் மட்டுமல்ல, சமூக ஊடகங்களில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகியிருக்கு. விமர்சனங்கள் கடுமையானதை அடுத்து ஜோசியர் பண்டிட்டின் நியமனத்தை முதலமைச்சர் விஜய் திரும்ப பெற்றிருக்கார். பாஜகவை தனது கொள்கை எதிரி என்று கட்சி தொடங்கிய போது அறிவித்த விஜய், கொள்கை தலைவராக பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வீரமங்கை, வேலுநாச்சியார், அஞ்சலையம்மாள் ஆகிய தலைவர்களை தங்கள் வழிகாட்டியாக அறிவித்திருக்கார். ஏனென்றால் இந்த 5 பேரும் மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிரானவர்கள் என்பதால் தான். இதேபோல்தான் இந்துத்துவ கொள்கைகளுக்கும் மூட பழக்க வழக்கங்களுக்கும் ஆதரவாக பாஜக இருப்பதால அந்த கட்சியை தனது கொள்கை எதிரி என்று விஜய் அறிவித்தார். மேலும் திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது 2 கண்கள் என்று விஜய் தனது மாநாடுகளில் கூறி வந்தார். மதச்சார்பற்ற அரசாகவே தனது அரசு செயல்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய விஜய் மூட நம்பிக்கையில் மூழ்கியிருப்பதாக விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறார். இந்த வகையில் விஜய் தனது நெற்றியில் வைக்கக்கூடிய கருப்பு திலகத்தின் பின்னணியில் கூட சுவாரஸ்யமான ஒரு சென்டிமெண்ட் இருப்பதாக சொல்கிறாங்க. அது என்ன சென்டிமெண்ட்? சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதும் தனது நெற்றியில் கருப்பு நிற பொட்டு வைக்க தொடங்கிய விஜய் இப்போதும் அதே தோற்றத்தில் உள்ளார். கூடுதலாக இப்போது கருப்பு கோட்டுடன் வலம் வர தொடங்கிவிட்டார். அது மட்டுமல்ல, நெற்றியில கருப்பு போட்டு வைப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கார். இதை அரகஜா திலகம் என்று சனாதனவாதிகள் சொல்றாங்க. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தை நம்பக்கூடிய பெரிய மனிதர்கள் தங்களின் வெற்றிக்காக அரகஜா திலகத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். தெய்வீக மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய அரகஜாவுக்கு பயங்கர சக்தி இருப்பதாக அவர்கள் நம்புகிறாங்க. ஒரு சாதாரண நாட்டு மருந்து கடையில் கூட இந்த அரகஜா கிடைக்கிறதாம். இதை பயன்படுத்துவோர் வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கும் என பலர் நம்புகிறாங்க. புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், வெற்றிவேர் ஆகியவற்றுடன் அரிய வகை மூலிகைகள், நறுமண பொருட்கள் மூலம் அரகஜா திலகம் தயாரிக்கப்படுகிறது. பல அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் அரகஜா திலகம் வைப்பார்களாம். விஜய் ஜோதிடம், ஆன்மீகம் ஆகியவற்றில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் என்பதால் அவரும் இப்படிப்பட்ட சென்டிமெண்ட்டுகளை தொடர்ந்து பின்பற்றுவதாக சொல்கிறாங்க. இந்த பழக்க வழக்கங்களை ஒரு தனிப்பட்ட நடிகர் விஜய் பின்பற்றினால் அது விமர்சனத்துக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்காது. ஆனால் மதச்சார்பற்ற ஒரு நாட்டின் மாநில முதலமைச்சராகிவிட்ட விஜய் மத குறியீடுகளை ஏற்றுக்கொள்வதும் மூட நம்பிக்கைகளை ஆதரிப்பதும் போன்ற செயல்பாடுகள் தான் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.